அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒண்ணு இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம். ஏமா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்றதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க தான் பரப்புனீங்க. 2021 ஆட்சி எப்படி வந்துச்சு? அதுவும் உங்களுடைய பரப்புதல், உங்களுடைய பிரச்சாரங்கள், உங்களுடைய அதன் மூலமா தான் வந்துச்சு. அதனால இன்னைக்கு சில பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கா இருக்கட்டும், என்னைக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அல்லது நீங்க வாய்மொழியா பேசுனதா கூட இருக்கட்டும். இப்ப மேடைகளில் நீங்க பேசுறீங்க, எவ்வளவு அண்ட புழுகு ஆகாச புழுகுலாம் புழுவுனீங்க. காமராஜரை பத்தி எவ்வளவு அரண்மனை வச்சிருந்தார் மைசூர்ல எல்லாம் புழுனீங்க. அப்ப நீங்க புழுகுன புழுகெல்லாம் நம்பி தானே இப்ப நீட்டு விஷயத்துல சரி இன்ஸ்டாகிராம் நம்பி ஏமாந்தன்னு சொல்றீங்க. நீட்டு நாங்க வந்தவுடனே முதல் கையெழுத்துன்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, ஆனா மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பேசுறதை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்ப அதெல்லாம் ஏமாற்று வேலை இல்லையா? அதை நம்பி ஏமாறுறதுன்றது சரியா? இப்போ இன்ஸ்டாகிராம் மட்டுமல்ல, ஃபேஸ்புக் மட்டுமல்ல, சோசியல் மீடியா மட்டுமல்ல, செய்திகள் மட்டுமல்ல, எந்த செய்தி நம்ம கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு நாம் பதிலளிக்கணும். அதை உணர்ந்து மக்கள் சிந்திக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்கிற நிலைப்பாடு. இந்த அம்மாவுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இன்ஸ்டாகிராமே தடை பண்ணணும்னு சொல்லி கூட இவங்க பிரச்சாரம் பண்ணா பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் இவர்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துவாங்க, வேணான்னா இன்ஸ்டாகிராமை எதிராக பேசுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து நாம் பதிலளிக்கணுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு.